உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில இருந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறப்ப மணி 4 இதுவரைக்குமே அவ்வளவு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தமிழக அரசியல்ல நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்துருவோம். முக்கியமான ஒரு விஷயம், திமுகவோட கிட்னி திருட்டு மாஃபியா திருச்சியில தொடங்கி டெல்லி வழியா கம்போடியா வரைக்கும் நாடுகள் கடந்து கடல் கடந்து கிட்னி திருடி வித்திருக்காங்க. இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நாம தான் இன்னைக்கு பிரேக் பண்ண போறோம். அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அந்த கிட்னி திருட்டு விவகாரத்தை நம்ம கடைசியில வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த விஷயங்களை கேட்போம். முதல்ல விஜய் அவர்கள்ட்ட சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. பட் அது சார்ந்த அப்டேட்டுகள் அப்படிங்கிறது எல்லளவும் எங்கேயுமே ரிலீஸ் ஆகல. அவ்வளவு கான்பிடன்சியலா வைக்கப்பட்டிருக்கு. அங்க பக்கத்திலேயே அந்த சிபிஐ அலுவலக வளாகத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்கள், வழக்கறிஞர்களுக்கு கூட இந்த விவரம் எதுவுமே வெளியே தரல. பட் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, நடந்த விசாரணைகள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு சாதகமா நடந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்களுக்கு உரிய நல்ல தரமான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவர் கேட்ட உணவுகள், சைவ உணவுகள் வர வச்சு தரப்பட்டிருக்கு. விஜய் அவர்களும் நிறைய ஆதாரங்கள் அப்படிங்கறத தன்னோட தரப்பா சிபிஐ கிட்ட கொடுத்திருக்காரு. ரொம்ப மரியாதையான விசாரணை நல்லபடியா நடந்தது. கிட்டத்தட்ட திமுகவுக்கு இந்த கரூர் விவகாரம் அப்படிங்கிறது ஒரு பேரிடியா தலையில விழுவும் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் சில ஆதாரங்களையும் கொடுத்திருக்கார். இதை தாண்டி எதுவுமே வரல. நடக்கக்கூடிய விசாரணை அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு சாதகமா தான் போகுது, டிவிகேவுக்கு சாதகமா போகுது. இன்னும் சொல்ல போனா உயிரிழந்த அந்த 41 ஆன்மாக்களுக்கு சாதகமா போகுது. இதை மட்டும்தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். அது சார்ந்து வேற அப்டேட்டுகள் அப்படிங்கிறது இல்ல. நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் இனிமே கதை விட ஆரம்பிச்சிருவானுங்க, நான் காலையில சொன்ன மாதிரி. பட் அதை எல்லாத்தையுமே புறந்தள்ளுங்க, காத்திருப்போம், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, மருத்துவமனை எதுக்கு போவோம்? மருத்துவமனை வாசல்ல அரசு மருத்துவமனையில கஞ்சா செடி வளர்ந்து கிடக்கு. என்னடா 4 அடி வளர்ந்த செடி வளர்ற வரைக்கும் எவனும் பார்க்காம இருந்திருக்கான். இன்னைக்கு கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில ஒரு நோயாளியே பிரசவத்துக்கு வந்திருந்தவங்கள பார்க்க போன ஒருத்தன் வெட்டி கொல்ல போட்டிருக்கான். அவன் இத்தனைக்கும் முன்னாள் ரவுடி, கொலை வழக்குல இருக்கக்கூடிய ஆதி அப்படிங்கிற ஒரு நபர். நான் இந்த தனிப்பட்ட நபர்களோட கொலைக்கெல்லாம் எப்படிங்க சிஎம் போய் நம்ம குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. பட் அந்த வாதத்துல இருக்கிற உண்மையை நாம ஏத்துக்கிறோம். ஆனா மருத்துவமனைக்குள்ள பூந்து கொலை செஞ்சா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அந்த தைரியம் எப்படி முதல்ல இந்த கொலகாரங்களுக்கு வருது, கூலிப்படையினருக்கு வருது? அதுதான் பர்சனல் மோட்டிவா இருக்கலாம், இல்ல ரிவேஞ்சா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், இல்ல பணத்துக்காக பண்ணதா இருக்கலாம், பழிக்கு பலியா பண்ணதா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு மருத்துவமனைக்குள்ள புகுந்து கொலை பண்ணக்கூடிய தைரியம் எப்படி வருது? சில மாதங்களுக்கு முன்னாடி திருச்சியில காவலர் குடியிருப்புல புகுந்து ஒரு இளைஞனை வெட்டி கொண்டானுங்க. எங்கெல்லாம் ஒரு பயங்கரமான பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடம், ஆஸ்பத்திரி உள்ள இருக்காண்டா, அங்கெல்லாம் போனா போலீஸ் இருப்பாங்களா அப்படிங்கிற பயமே வரலன்னு தானே இதை நம்ம அர்த்தமா எடுத்துக்க முடியும். காரணம் என்ன? கமிஷனர் ஆபீஸுக்கு புகார் கொடுக்க போன ஏர்போர்ட் மூர்த்தி மலி மறிச்சு செருப்பால் அடிக்கிறானுங்க, ஒருத்தம் கூட அரெஸ்ட் ஆகல. அவ்வளவு ஏன், உயர் நீதிமன்றத்தோட உள்ள பார் கவுன்சில் ஆபீஸுக்குள்ள ஒரு வழக்கறிஞரை உள்ள புகுந்து அடிக்கிறானுங்க. பகிரங்கமா பேசுறாங்க, முறைச்சா 4 தட்டு தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒருத்தனும் கைது செய்யப்படல. அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய கொலையாளிகளுக்கு என்ன எப்படி வரும்? நமக்கும் அரசியல் பின்புலம் இருக்கு, நம்ம கட்சிக்காரங்க இருக்காங்க, தலைவர் இருக்காரு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்து வெட்டதானே செய்வான். இந்த தைரியம் அங்கேருந்து தானே வருது. ஏர்போர்ட் மூர்த்தி மீது நீங்க குண்டாஸ் போட்டீங்க, எதிர்த்து முதல்ல அடிச்சானுங்களை பிடிச்சி உள்ள போட்டிருந்தா, ஐயோ ரோட்ல எல்லாம் ஒம்பளத்தை அடிச்சா போலீஸ் 2 பக்கமும் கேஸ் போடுவாங்கடா, பயம் வருமா வராதா? பாய் கவுன்சில் உள்ள பூந்து அடிக்கிறப்பா, எவ்வளவு பெரிய தலைவா இருந்தாலும் ரோட்ல எல்லாம் பிடிச்சி அடிச்சோம்னா விஷயம் வைரல் ஆயுது, எவனா ஒருத்தன் வீடியோ எடுத்துறான், கேஸ போட்டு உள்ள போயிடுவாங்க, வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும். இந்த பயம் இருந்ததுன்னா ஒருத்தன் ஆஸ்பத்திரிக்குள்ள பூந்து வெட்டுவானா, இல்ல காவலர் குடியிருப்புக்குள்ள பூந்து வெட்டுவானா? எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடியது ஒரு பொம்மை முதலமைச்சர், பொம்மை டிஜிபி. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம கட்சிடா பாத்துருடா, டே நம்ம காலண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தறி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படின்ட்டு அலையறான். அதுதான். அடுத்ததா சேகர் பாபு, இவர எப்படி சொல்றது? இவரை அமைச்சர்னு சொல்றதா? என்ன வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்க. காதுல என்ன அவ்வளவு இழிச்ச வாய்த்தனமாவா கிடக்கு?
அமைச்சர் மேயர் பிரியா, வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா என் மகளை போன்றவர். என் மகளிடத்தில் அவளை நான் வைத்திருக்கிறேன். ஆனா சொந்த மகள் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சித்திரவதை பண்ணி அந்த தாம் பெத்த மகளையே கடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்குனது இதே சேகர் பாபு. இதை நாம சொல்லல, அவரோட பெண்ணே சொல்லியிருக்கு. எங்க அப்பா என் புருஷனை கொலை பண்ண முயற்சி செய்யறாரு, என் மாமியார பொய்கேஸ் பிடிச்சிட்டு போறாரு, என் மாமனார பொய்கேஸ்ல பிடிச்சிட்டு போறாங்க, என் வீட்டுக்காரோட சொந்தக்காரங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல வந்து பெத்த மவ கதறுது. இவர் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா என்னோட மகளை போன்றவரா. பிரியா எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருந்துக, மகளை போன்றவர் அப்படிங்கிறாரு. மகளுக்கே எவ்வளவு சித்திரவதை நடந்தது அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். பார்த்து உஷாரு உஷாரு ஓரஞ்சாரம் உஷாரு அப்படிங்கிறத மட்டும் மேயர் அவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இப்ப இந்த கிட்னி திருட்டு விவகாரத்துக்கு வருவோம். மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரப்பூர் அப்படிங்கிற மாவட்டத்துல ரோஷன் அப்படிங்கிற ஒரு இளைஞர், ஒரு விவசாயி, சாதாரண ஏழை விவசாயி, ஏக்கர் கணக்குல வச்சிருக்கவங்களாம் கிடையாது, ஏதோ ஒரு சிறு குறு விவசாயி, ஒரு வீடியோ பதிவு போடுறாரு. கடன் 70-80 லட்சம் ஆயிப்போச்சு, தமிழ்நாட்டுல போய் என் கிட்னியை வித்துட்டு வந்தேன், ஆனா ரொம்ப காசு கம்மியா தான் கொடுத்தாங்க, என் கிட்னியை வித்தும் கூட என் கடன் அடையல அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாரு. இந்த வீடியோ வைரல் ஆயிடுது. என்னது, கிட்னியை வித்து காசு பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த சந்திரபூரை சேர்ந்த எஸ்பி முமகா சுதர்சன் அப்படிங்கிறவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு விசாரணையை தொடங்குறாரு. விசாரணையை தொடங்கினா இது ஒரு பெரிய நெட்வொர்க், புரோக்கர், பைனான்ஸ்காரன், கடன் கொடுக்கறவன், அவனுக்கு பின்னாடி புரோக்கர், அவனுக்கு பின்னாடி டாக்டர், இப்படி ஏகப்பட்ட பேர் இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருந்திருக்கானுங்க. அதனால விசாரணையில இவர் ஒரு 8 பேரை கைது செஞ்சிருக்காரு. இந்த 8 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த ஹெல்தி ஹியூமன் கிளினிக். நல்லா கிளினிக் பேரை பாத்துங்க, ஹெல்தி ஹியூமன், ரொம்ப ஆரோக்கியமான மனிதர்கள் கிளினிக் ஆகுது. இந்த கிளினிக்கை சேர்ந்த ரவீந்தர் பால் சிங் அப்படிங்கிற மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவெல்லாம் இந்த கிட்னி வியாபாரத்துக்கு மூளையா இருந்திருக்கான். என்ன மயிருக்கு டாக்டருக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. உயிரை காப்பாத்துங்கடான்னா அடுத்தவனோட அங்கத்தை திருடி விற்கிற புறம்போக்கு பயல்கள் எல்லாம் டாக்டருக்கு படிச்சிருக்கானுங்க அப்படின்னு நினைக்கும் போது வேதனையா இருக்கு. இவங்கிட்ட நடத்தின விசாரணையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கரங்கள் நீளுது. அந்த கரங்கள் எல்லாமே எதை நோக்கி நீளுது அப்படின்னா திருச்சியை நோக்கி நீளுது. மகாராஷ்டிராவில இருந்து திருச்சி மொத்த கிட்னி நெட்வொர்க்கும் இங்கதான் இருக்கு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஊர்ல எந்த பிள்ளைகாத்தனம் கேப்மாரித்தனம் நடந்தாலும் அதோட நூலை பிடிச்சிங்கன்னா அறிவாலயத்துலதான் போய் நிக்கும் அப்படின்னு. அந்த அடிப்படையில இவங்க காட்டின இடம் தான் திருச்சியை சேர்ந்த ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனை. இந்த மருத்துவமனை யாரோடது அப்படின்னா ராஜரத்னம் அப்படிங்கிற ஒரு மருத்துவரோடது. இந்த மருத்துவர் யாரு அப்படின்னா மணச்சநல்லூர் செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாள் அமைச்சர். இப்ப அவர் உயிரோட இல்ல, அவர்லாம் இறந்து போயிட்டாரு. திருச்சியில நேருவுக்கு சீனியர், இவரு கே நேருக்கே சீனியர். இந்த திமுக அமைச்சர் மணச்சநல்லூர் செல்வராஜ். நீங்க நல்லா அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். முன்னாடி 260 கிட்னி திருடின வழக்குல யார் இருக்கா? மணச்சநல்லூர் எம்எல்ஏ தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையோட ஓனர் கதிரவன், இப்ப இருக்கிற மணச்சநல்லூர் எம்எல்ஏ. இந்த டாக்டர் இப்ப சிக்கிருக்கான. இவன் யாரு தெரியுமா? முன்னாள் மணச்சநல்லூர் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் செல்வராஜோட மருமகன் தான் இந்த ராஜரத்னம். அப்ப கிட்னி திருட்டோட ஒரு கிங் பின்னா இருக்கிறது இந்த மணச்சநல்லூர் பகுதியை சேர்ந்த திமுகவினர். முன்னாள் எம்எல்ஏவோட மருமக, இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ. அது தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, இப்ப நடக்கிறது இந்த ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனை. இவங்க எல்லாத்தையும் நடத்தின விசாரணையில பாத்தீங்கன்னா இவர்களோட நெட்வொர்க்குங்கிறது கம்போடியா வரைக்கும் போகுது. இந்த ரோஷன் இவன் கிட்னி ஆபரேஷன் பண்ணப்ப இவன் கூட இன்னும் 6 பேரும் போயிருக்காங்க. மொத்தம் 7 கிட்னி எடுத்திருக்காங்க. இவன் கூட மட்டுமே போனவர்களை அவனுங்கெல்லாம் வீடியோ போடல. ரோஷன் நடந்த விசாரணையில இது வெளியே தெரிய வருது. என்னன்னா இங்க ஏற்கனவே இந்த தனலட்சுமி சீனிவாசன் எல்லாம் பிரச்சனை வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடந்ததா, அதனால ஆபரேஷன் இங்கே நடக்கல, திருட்டு நடக்குது. ஹாஸ்பிட்டல்ல மட்டும் மாத்திருக்கானு. எங்கன்னா டெல்லி வழியா கம்போடியாவுக்கு போய் கம்போடியாவில இந்த கிட்னி ஆபரேஷன் பண்ணி இவனோட கிட்னியை திருடி இருக்காங்க. இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா இவனுங்க எல்லாத்துக்குமே கிட்னிக்கு கொடுக்கப்பட்ட தொகை வந்து 5 to 8 லட்சம் ரூபாய். அது எப்படி கொடுத்துருக்கானுங்க அப்படின்னா, எப்பா பாசிட்டிவ் குரூப்புப்பா, உனக்கு பாசிட்டிவ் குரூப் கிட்னி எல்லாம் நிறைய இருக்குப்பா எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் குரூப் கிட்னிக்கு 5, நெகட்டிவ் குரூப்புக்கு 8. ஆனா இந்த கிட்னி விற்கப்பட்டது 50 லட்சத்துல இருந்து 80 லட்சம் வரைக்கும் விற்கப்பட்டிருக்கு.
80 லட்சம் ரூபாய்க்கு கிட்னி வித்தவனுக்கு 8 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. 100க்கு 10 ரூபா, 10% தான் கிட்னி வித்த காசுல கிட்னியை கொடுத்து பறி கொடுத்தவனுக்கு கொடுக்கப்பட்டது வெறும் 10%. இதுல அந்த ராஜேந்தர் பால் சிங் அப்படிங்கிற கைது செய்யப்பட்ட மருத்துவருக்கு ஒரு கிட்னிக்கு 10 லட்சம் ரூபாய் அவனுக்கு மட்டும் கமிஷனா போயிருக்கு. நம்ம ராஜரத்னம், திமுக முன்னாள் அமைச்சரோட மருமக ராஜரத்னம் இருக்கான்ல, இந்த ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனையோட ஓனரு, இவனுக்கு மருத்துவ செலவு, சிகிச்சை செலவு, இவர் தான் எல்லாத்தையும் ஏத்திட்டு போறது, எல்லாத்தையும் பாத்துக்கிறது, மெடிக்கல் செலவெல்லாம் பாத்துக்கிறது. இவருக்கு ஒரு கிட்னிக்கு 20 லட்சம் ரூபாய் கமிஷன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பரத்வாஜ், கிருஷ்ணா அப்படிங்கிற 2 ஏஜென்ட்கள், இவனுங்க தலைக்கு 10 லட்சம். இவனுங்க தான் புரோக்கர். பைனான்ஸ்ல கொடுத்து எவெல்லாம் பைனான்ஸ் வாங்கி கட்ட முடியாம இருக்கான் அவனெல்லாம் பேசி கரெக்ட் பண்ணிக்குவா, கிட்னியா வர பண்ணும், கடனை அடைச்சிடலாம், மீதி ஒரு 2 ரூபா 1 ரூபா கையில வச்சுக்கிட்டு பொலத்துல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை கரெக்ட் பண்ணி கூட்டு வந்த ஏஜென்ட் தான் இந்த பரத்வாஜும் கிருஷ்ணாவும். இவனுங்களுக்கு தலைக்கு 10 லட்சம். நல்லா பாத்துங்க, ஒரு டாக்டர் 10 லட்சம் வாங்குறான், இன்னொரு டாக்டர் 20 லட்சம் வாங்குறான், 2 ஏஜென்ட் ஆளுக்கு 10 லட்சம் வாங்குறான். இதுலயே 50 லட்சம் போயிடுச்சு. இன்னும் இதுல இடையில எத்தனை இறைத்தரகர் போனவன் வந்தவன்லாம் இருக்கானோ இதெல்லாம் போக கிட்னி கொடுத்தவனுக்கு வெறும் 5ல இருந்து 8 லட்சம் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இவர்களோட விவரத்தெல்லாம் தெரிஞ்சு மகாராஷ்டிர போலீசார் இங்க விசாரணைக்கு வந்தப்ப இந்த டாக்டர் தலைமறைவாயிட்டாப்ல, ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனை ஓனர் ராஜரத்னம். இப்ப எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் விசாரணை அப்படிங்கறத தொடங்கி இருக்கு. இப்ப காலம் போன காலகட்டத்துல அவங்களுக்கு மருத்துவமனையில ஆபரேஷன் பண்றதுக்கு தடை போட்டிருக்காங்க. தடை போட்டா என்ன, அவன் தான் கம்போடியா வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கானே, தெரிஞ்சது மட்டும்தான் கம்போடியா, இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா வரைக்கும் வச்சிருப்பானுங்க. அவனுக்கு என்ன கிட்னி அறுத்து எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு 4 ரூம் கிடைச்சா போதாதா, ஏதோ ஒரு சின்ன மருத்துவமனையில ஒரு ஆபரேஷன் தியேட்டர் பண்ணி செய்ய மாட்டான். இந்த நாய்களை பிடிச்சி உள்ள போடாம தடையை மட்டும் போட்டா எப்படி கிட்னி இந்த மாதிரி திருட்டு முறைகேடு அப்படின்னு மா சுப்பிரமணியம் உருட்டுறதெல்லாம் எப்படி நிக்கும்? இந்த மருத்துவமனையில கிட்னி ஆபரேஷன் பண்ண தடை. சரிடா, அடுத்த ஆபரேஷன் வேற ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு போறான். என்ன கொடுமை நடக்குது அப்படின்னே தெரியல. இதுல புரோக்கர்களா இருக்கக்கூடிய இன்னும் சில பேரை தேடக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில 260 கிட்னிகள் விற்பனை செய்யப்பட்டதா இந்த பள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த பாவப்பட்ட நெசவாளர்களோட வாழ்க்கையை பூரா புடுங்கினாங்க. அங்கத்தை திருடி கோடிக்கணக்கில் மதிப்புள்ள கார்ல போறதுக்காக. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி பிரேமானந்த் சின்ஹா ஐஜி மூலமா விசாரணை அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரியும் இருக்கணும்னு ஒரு விசாரணை அப்படிங்கிறது நடந்தது. இப்ப பிரேமானந்த் சின்ஹா அவர்களுக்கு கடந்த 4 நாளைக்கு முன்னாடி பதவி உயர்வு கொடுத்து ஆவடி போலீஸ் கமிஷனரா மாத்திட்டாங்க. அப்ப இந்த கிட்னி கேஸை யாரு விசாரிக்க போறா, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே கிட்னி புரோக்கர்களான திராவிட ஆனந்தன், திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திராவிட ஆனந்தன், நாமக்கல்லை சேர்ந்தவன் மோகன் அப்படிங்கிற 2 நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. பட் பெரிய தலைகள் யாருமே கைது செய்யப்படலையே. இவன் புரோக்கர். சரி, எந்த ஹாஸ்பிட்டல்ல கிட்னி ஆபரேஷன் நடந்துச்சு, செய்த மருத்துவர்கள் யாரு, கிட்னியை வாங்கின டோனர் கொடுத்தவங்கள தெரியும், அது யாருக்கு பொருத்தப்பட்டுச்சு, எல்லா விசாரணையும் முடிஞ்சிருந்தா இந்நேரம் கதிரவன் மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ உள்ள போயிருந்திருப்பாரு. இந்த ராஜரத்னத்துக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்காது. கரண்ட் எம்எல்ஏவே பிடிச்சி உள்ள வச்சு பிதுக்குறானுங்க. நம்ம முன்னாள் எம்எல்ஏவோட மருமகன் தான் நம்மளையும் பிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமா இருந்திருப்பான். இந்த ரோஷன் மாதிரியான நபர்களோட ஏழை விவசாயிகளோட கிட்னி பறி போயிருக்காது. இவ்வளவையும் செஞ்சுக்கிட்டு நாங்க திராவிட மாடல் ஆட்சி 2.0 திரும்ப வரோம் அப்படின்னா, ஒரு தடவை ஓட்டு போட்டதுக்கே கிட்னி எடுத்துட்டானுங்க. 2வது தடவை ஓட்டு போட்டீங்கன்னா 2வது கிட்னியும் எடுக்கதான் வா வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கிட்னி முக்கியம் பிகிலு 2026ல கிட்னிய மனசுல நினைச்சுக்கிட்டு போய் ஓட்டு போடுங்க. உதயசூரியன் எங்க இருக்கோ அதை திரும்பி கூட பார்க்காம வேற எந்த சின்னத்துல வேணாலும் போடுங்க. திமுகவின் தோல்வியில் தான் உங்கள் கிட்னி பாதுகாக்கப்படும். தொடர்ந்து பேசுவோம்.